தீனா இந்த குட்டி பாப்பாக்கு அவங்க அம்மா ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸ் ஃபுல்லா அவங்க காலத்தில் விளையாண்டு சேகரித்து வைத்த சில முத்துக்கள், லைக் இந்த பல்லாங்குழி விளையாடுற முத்துக்கள், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாண்டுருப்பாங்கல்ல, அந்த காலத்துல சேர்த்து வைத்ததை பத்திரமா எடுத்து வச்சு ஒரு டப்பால வச்சு என்ன செய்யறாங்க, தீனாக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த தீனாக்கு ரொம்ப சந்தோஷம். அதை வாங்கின உடனே தீனாக்கு இப்போ 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, லியா, தாமார். ஸோ இந்த 3 ஃப்ரெண்ட்ஸோடையும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, அந்த முத்துக்களை வச்சுட்டு நல்லா விளையாடுறா. ஸோ அந்த விளையாண்டு முடிச்சுட்டு அவங்க மதியம் சாப்பிட போகிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க ஒரு படிக்கட்டு இருக்கு. அந்த படிக்கட்டுக்கு பக்கத்துல ஒரு டேபிள் ஸ்டூல் மாதிரி இருக்குது. அதுல என்ன செய்யறா, அந்த பாக்ஸை வச்சுட்டு என்ன செய்யறா, அவ சாப்பிடறதுக்கு போயிருந்தாள். எல்லாருமே போயிருந்தாங்க. ஸோ இந்த கேப்ல அங்க ஒரு ஸ்திரீ வராங்க. ஸோ அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க, அந்த டப்பாவை பார்த்துட்டு ஸோ அவங்க காதுல விழுந்தது, லைக் இது வந்து அவங்க அம்மா சேகரித்து வைத்தது அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு அவங்க அம்மாவை சுத்தமா பிடிக்காது. ஓகே, அதனால அந்த கோவத்துல என்ன செய்யறாங்க, அந்த டப்பாவை எடுத்து அதுல அந்த குப்பையில கொஞ்சம் கொட்டிட்டு மீதி என்ன செய்யறாங்க, எங்கெங்கயோ வந்துச்சு தூவி ஸ்கேட்டர் பண்ணி போட்டுருந்தாங்க. முடிச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு என்ன செய்யறா, தீனா வந்து பாக்குறா, டப்பா இருக்குது, பாதிதான் இருக்குது, பாதியா காணோம். உடனே அவளுக்கு ஒரே என்ன செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. அங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறா, அங்க இருக்கிற வர்றவங்க எல்லாத்துக்கிட்டே கேக்குறா, அங்க இருக்கிற ஒரு பாட்டிகிட்ட கேக்குறா, அங்க இருக்கிற ஒரு வேலை செய்யறவங்க கிட்ட கேக்குறா, இதே ஸ்திரீ கிட்ட கூட கேக்குறா. ஆனா அவங்க வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்ப அந்த தீனாக்கு வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப கவலையா போயிருச்சு. நம்மளால நம்ம அம்மா கஷ்டப்பட்டு காலத்துல வச்சு சேர்த்து வைத்ததை என்ன செஞ்சுட்டோம், நம்மளால தொலைஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மன வேதனையில அவங்க அம்மா உடைஞ்சு போய் என்ன செய்யறா, அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றா. அப்புறம் அவங்க அம்மாவும் ஃபர்ஸ்ட் கஷ்டப்படுறாங்க, அதுக்கப்புறம் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அப்படியே விட்டுட்டாங்க. இது வந்து ஒரு சின்ன பிள்ளைங்களோட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவன் என்ன செய்யல, கண்டுக்கிடாம இருக்கிறவர் அல்ல. தேவன் நீதியுள்ளவர், தேவன் நியாயத்தை வழங்குகிறவர். இது என்ன சின்ன விஷயம்னாலும் தேவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். இது மற்றும் அது ஒரு தீவினையான நோக்கத்தோடு செஞ்சதையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். சோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் வேத வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு, தீவினை விதைத்தவர்கள் தீவினை தான் அறுப்பார்கள் தெரியும். சங்கீதக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, வீம்புக்காரர்கள் உடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர், பொய் சொல்வர்களை அழிப்பீர். இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனா இப்பேற்பட்டவர்கள் நம்மளுக்கு செய்யும் போச்சுல நம்ம எப்படி அவங்க கிட்ட நடந்து கொள்ள வேண்டும். அதாவது இதே மாதிரி நம்மளுக்கு இடுக்கன் செய்கிறவர்களா இருந்தாலும் சரி, பல விதமா பொல்லாப்பு செய்கிறவர்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி துர்க்கிரியை தொடர்ந்து நம்மளுக்கு செய்து கொண்டு வருகிறவர்களாலும் சரி, சோ இப்படிப்பட்டவர்கள் மத்தியில நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்படின்னு நீங்க சங்கீதக்காரனையே நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது அவனுடைய சத்துருக்களின் போராட்டத்தின் மத்தியில் என்ன செஞ்சான். சங்கீதம் 27 அதிகாரம் பார்த்தீங்கன்னா, சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்ன ஒப்புக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி என்ன செஞ்சான். 31 அதிகாரம் பாத்தீங்க அப்படின்னா, இடும்பு செய்கிறவர்களுக்கு பூரணமாய் பதிலளிப்பார் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் கடைசி அவர் என்ன சொல்றாரு, 37 அதிகாரத்துல பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. இந்த சத்துருக்களின் போராட்டத்தின் மத்தியில் தாவீது கடைசியா என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தருக்கு காத்திரு, தேவனையே நோக்கி அமர்ந்துரு. சோ கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நம்ம பழி வாங்கணும்னு அவசியம் இல்ல, அதை குறித்து போய் நீங்க சண்டை போடணும்னு கூட அவசியம் இல்ல. நம்ம தேவனுடைய பாதத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டு தேவனையே நோக்கி காத்திருந்து கற்றுக்கொள்ள கடவும். கர்த்தர் நீதி உள்ளவராயிருக்கிறார், உங்களுக்கும் எனக்கும் நீதி செய்கிறவராயிருக்கிறார்.